ஓகேம்மா. இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு. Carbon dioxide is a chemical compound in which one carbon and two oxygen atoms are bonded together. It is a gas at room temperature. It is represented by the formula CO2. Carbon dioxide அப்படிங்கிற chemical compoundல ஒன் கார்பனும் டூ ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இது ரூம் டெம்பரேச்சரில் வந்து கேஸாக தான் இருக்கும். இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CO2. சி அப்படிங்கிறது ஒன் கார்பன், O2 அப்படிங்கிறது டூ ஆக்சிஜன் ஆட்டம் கம்பைன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபார்முலாவிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் ஃபவுண்ட் இன் த எர்த்ஸ் அட்மாஸ்பியர் அண்ட் இட் சென்ட் பேக் த சோலார் எனர்ஜி விச் இஸ் ரிஃப்ளெக்டட் பை த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் டு மேக் இட் பாசிபிள் ஃபார் லிவிங் ஆர்கானிசம்ஸ் டு சர்வைவ். அதாவது இது எர்த் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ல இருந்து வரக்கூடிய அந்த சோலார் எனர்ஜி எர்த்துக்கு வருது. எர்த்து சர்ஃபேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த எனர்ஜியை திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அது மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜியை திரும்ப எர்த்துக்கே அதை அனுப்பி லிவிங் ஆர்கானிசம் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சூழலை வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஏற்படுத்தி தருது. When carbon dioxide accumulate more in the atmosphere, it produces harmful effect. அதே நேரத்தில் இந்த கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாகிறப்ப இன் அட்மாஸ்பியரில் அது ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை ஏற்படுத்துது. நெக்ஸ்ட்டு அக்யூரன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, அதை எப்படி பரவி இருக்கு அப்படின்றது கார்பன் டை ஆக்சைடினுடைய பரவல் அப்படின்னு சொல்லலாம். கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரெசன்ட் இன் ஏர் to the extent of about 0.03% by volume. It is evolved by the plants and animals during respiration and is produced during fermentation reaction. Carbon dioxide அப்படிங்கிறது ஏரில் 0.03% வந்து அதனுடைய வால்யூமில் இருக்குது. இட் இஸ் எவால்வ்டு பை த பிளான்ட்ஸு. இது அதாவது இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து ரெஸ்பிரேஷன் அப்போ கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் டியூரிங் அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்போவும் கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடப்படுது. மச் ஆஃப் த நேச்சுரலி அக்கரிங் CO2 இஸ் எமிட்டட் ஃப்ரம் த மேக்மா த்ரோ வால்கனோஸ். அதாவது அதிக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது நேச்சுரலாக நிகழக்கூடிய அந்த வால்கானிக் எரப்ஷன் அப்போ இந்த மேக்மா வந்து வெளிவிடப்படும் இல்லையா, எமிட் ஆகும். அதில் இருந்தும் அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகுது. CO2 may also originated from the biodegradation of oil and gases. Carbon dioxide emitted by human upset the natural balance of the carbon cycle. அதாவது இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து பயோடிகிரேடேஷன், இந்த ஆயில் அண்ட் கேஸஸ் இருக்கு இல்லையா, இது உயிரி சிதைவுக்கு உட்படும் பொழுதும் CO2 அப்படிங்கிறது உற்பத்தி பண்ணப்படுது, ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஹியூமன் பீயிங்னால அதிக அளவு இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகும் பொழுது அந்த கார்பன் சைக்கிளோட அந்த நேச்சுரல் பேலன்ஸ் வந்து பாதிக்கப்படுது. மேன்மேட் CO2 in the atmosphere has increased global temperature which is warming the planet. அதாவது மனிதர்களுடைய சில செயல்பாடுகளான இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிறப்ப இது அட்மாஸ்பியரோட அந்த டெம்பரேச்சரையும் அதிகப்படுத்துது. அதனால் இந்த பிளானட்டு, நம்ம இருக்கக்கூடிய இந்த எர்த்து பிளானட்டும் வெப்பமடைதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளோபல் வார்மிங்க்கு உட்படுது. While CO2 derived from fossil fuel is a very small component of the global carbon cycle, the extra CO2 is cumulative because the natural carbon exchange cannot absorb all the additional CO2. அதாவது CO2 அப்படிங்கிறது இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ் இருக்கு இல்லையா, அது உருவாகிறப்பையும் CO2 அப்படிங்கிறது எமிட் ஆகுது. அது வந்து கார்பன் சைக்கிள் அப்போ வந்து அந்த CO2 வந்து எடுத்துக்கொள்ளப்படும். அது அதிக அளவு CO2 ரிலீஸ் ஆகிறப்ப அந்த கார்பன் சைக்கிளால் அந்த அதிக அளவு அந்த CO2 வந்து அப்சார்ப் பண்ண முடிகிறதில்ல. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, இதனுடைய வேதியியல் பண்புகள், கார்பன் டை ஆக்சைடோட வேதியியல் பண்புகள் என்ன அப்படின்னு பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஏ கலர்லெஸ் அண்ட் ஓடர்லெஸ் கேஸ்.
இட் இஸ் ஹெவியர் தென் ஏர், கலர்லெஸ் அண்ட் தென் ஓடர்லெஸ். கலர் அப்படிங்கிறது நிறமற்றது, மணமற்றது. தென் ஹெவியர் தென் ஏர் அப்படின்னா ஏரை விட ஹெவியர், கனமானது அப்படின்னு சொல்லலாம். டென்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். இட் டஸ் நாட் சப்போர்ட் கம்ப்யூஷன். இதுவும் என்ன பண்ணாது, எரிதலுக்கு துணை புரியாது. இட் இஸ் fairly soluble in water and turn blue litmus slightly red. So it is acidic in nature. அதாவது கொஞ்சம் அளவு இது ஃபேர்லி சாலிபிள் இன் வாட்டர் அண்ட் டேர்னு அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ லிட்மஸை வந்து மாற்றும். அதாவது கொஞ்சம் அளவு சிறிதளவு ரெட் கலராக, லைட் ரெட் கலராக மாற்றக்கூடியது. அதனால் இது அசிட்டிக் தன்மையுடையது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இட் கேன் ஈஸிலி பி லிக்விஃபைட் அண்டர் ஹை ப்ரெஷர் அண்ட் கேன் பி சாலிஃபைடு. ஹை ப்ரெஷருக்கு உட்படுத்தும் பொழுது கார்பன் டை ஆக்சைடை வந்து என்னவா மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடாகவும் மாற்ற முடியும் அண்ட் தென் சாலிஃபைடு சாலிடாகவும் மாற்ற முடியும். திஸ் சாலிட் ஃபார்ம் ஆஃப் CO2 இஸ் கால்டு ட்ரை ஐஸ் விச் அண்டர்கோஸ் சப்ளிமேஷன். இந்த சாலிட் ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரை ஐஸ் அப்படிங்கிறது சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ்க்கு உட்படக்கூடியது. அந்த சப்ளிமேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாலிடு டைரெக்டாக வந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுறது. அதாவது சாலிடாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸு டைரெக்டாக கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுறது தான் வந்து சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரை ஐஸ் அப்படிங்கிறது வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு. இது டைரெக்டாக என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறும். அதுதான் வந்து சப்ளிமேஷன். இந்த டூயினோவில் அதை கொடுத்துருக்காங்க. த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் சாலிட் இன்டு வேப்பர் வித்தவுட் ரீச்சிங் லிக்விட் ஸ்டேட் இஸ் கால்டு சப்ளிமேஷன். லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகாமலே டைரெக்டாக வேப்பர் ஆவி நிலைக்கு போகிறதுக்கு பேர் தான் வந்து சப்ளிமேஷன். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ்டபிலிட்டி. இட் இஸ் நான் கம்போஸ்டபிள் கேஸ் அண்ட் நாட் அ சப்போர்ட்டர் ஃபார் கம்ப்யூஷன். இது தானாக எரியாது, தென் எரிதலுக்கும் துணை புரியாது. செகண்டு ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். மெட்டல்ஸோட இது எப்படி ரியாக்ட் பண்ணுது? லைட்டர் மெட்டல்ஸ் லைக் சோடியம், பொட்டாசியம் அண்ட் கால்சியம் கம்பைன் வித் CO2 to form corresponding carbonates, whereas magnesium gives its oxides and carbon. அதாவது லைட்டர் மெட்டல்ஸ் கூட கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணுறப்ப இந்த மெட்டல்ஸ் வந்து சோடியம், பொட்டாசியம், கால்சியம் இதெல்லாம் சொல்லலாம். இதோட கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணுறப்ப அதனுடைய கார்பனேட்ஸை கொடுக்கும். பட் மெக்னீஷியத்தோட கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணுறப்ப அதனுடைய ஆக்சைட்ஸையும் ப்ளஸ் கார்பனையும் அது கொடுக்கும். அதுக்கான ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோடியம் Na அப்படிங்கிறது சோடியம், கார்பன் டை ஆக்சைடு CO2 அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடு. இதோட ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா சோடியம் கார்பனேட் Na2CO3 ப்ளஸ் கார்பன் கிடைக்குது. ஆனால் மெக்னீஷியத்தோட மெக்னீஷியம் Mg அப்படிங்கிறது மெக்னீஷியம் ப்ளஸ் CO2 கார்பன் டை ஆக்சைடு கிவ்ஸ் MgO அப்படிங்கிறது மெக்னீஷியம் ஆக்சைடை கொடுக்குது. ஓகேவா? மெக்னீஷியத்தோட மட்டும்தான் அது ஆக்சைடை கொடுக்குது ப்ளஸ் கார்பன். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. அல்கலி அப்படின்னா பேஸு, அதாவது காரம். சரிங்களா? அதுதான் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது பேஸ் இல்லை, அதனால தான் அல்கலின்னு கொடுத்துருக்காங்க. சோடியம் ஹைட்ராக்சைடை அது எப்படி ரியாக்ட் பண்ணும்? சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் நியூட்ரலைஸ்டு பை கார்பன் டை ஆக்சைடு அசிட்டிக். அதாவது பேஸு அசிட்டிக் நியூட்ரலைஸ் அப்படிங்கிறது ரெண்டையும் சேர்க்குறப்ப அது என்னவாகும்? நியூட்ரல் ஆகும். பேஸும் ஆசிட்டும் சேர்றப்ப நியூட்ரல் ஆகும் இல்லையா? ஸோ நியூட்ரலைஸ் பண்ணுறப்ப டு ஃபார்ம் சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சால்ட்டு அண்ட் ப்ளஸ் வாட்டர் அது வந்து நமக்கு ப்ராடக்டாக கொடுக்குது. இப்போ NaOH அப்படிங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ்ஸு CO2 கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணுறப்ப சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சால்ட்டை வந்து ப்ராடக்டாக கொடுக்குது ப்ளஸ் வாட்டரு. தென் ஃபோர்த்து ரியாக்ஷன் வித் லைம் வாட்டர். லைம் வாட்டரோட கார்பன் டை ஆக்சைடு எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இது. அதாவது லைம் வாட்டர் அப்படிங்கிறது சுண்ணாம்பு நீர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஸோ அதோட கெமிக்கல் நேம் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது. when a limited amount of CO2 is passed through lime water, it turns milky due to the formation of insoluble calcium carbonate. அதாவது சிறிதளவு அதாவது கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து அந்த லைம் வாட்டரில் ஆட் பண்ணுறப்ப அந்த லைம் வாட்டர் வந்து மில்கியாக மாறும். அதாவது பால் போன்ற ஒரு மாதிரி அந்த தன்மையுடையது தான் மில்கி அப்படின்னு சொல்லுவாங்க. மில்கியாக மாறும். அது ஏன் அப்படின்னா
அது என்ன ஃபார்ம் ஆகிருக்குன்னா கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் CO2. கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது தான் லைம் வாட்டர், அதனுடைய கெமிக்கல் நேம். ஸோ கார்பன் டை ஆக்சைடோடு சேர்றப்ப கால்சியம் கார்பனேட்டாக மாறுது ப்ளஸ் H2O. இது வந்து நம்ம ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை ஆட் பண்ணுறப்ப மில்கியாக மாறி இருக்கு. இதுவே when an excess amount of carbon dioxide is passed through lime water, it first turn milky and the milkiness disappear due to the formation of soluble calcium hydrogen carbonate. அதாவது கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை நம்ம செலுத்துறப்ப அது மில்கியாக மாறும். அது எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை செலுத்துறப்ப ஃபஸ்ட்டு மில்கியாக மாறி அந்த மில்கி வந்து டிஸப்பியர் ஆகிடும், பால் போன்ற தன்மை மறைஞ்சி அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட். கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அதனுடைய ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க. இதுவாக அது நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டூ யூ நோவில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். வீனஸ் அட்மாஸ்பியர் கன்சிஸ்ட் ஆஃப் ரஃப்லி 96 to 97% கார்பன் டை ஆக்சைடு. வீனஸோட அட்மாஸ்பியர் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அது மேல் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருக்குமா. அது காரணம் அதில் இருக்கக்கூடிய அந்த 96லேருந்து 97% கார்பன் டை ஆக்சைடு தான். பிகாஸ் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசன்ட், த சர்ஃபேஸ் ஆஃப் வீனஸ் கண்டினியூஸ்லி ரிட்டைன் ஹீட் அண்ட் அஸ் சச். சரிங்களா? த சர்ஃபேஸ் temperature of Venus is roughly 462 degrees Celsius, making it the hottest planet in our solar system. ஸோ அதாவது இந்த அதிக அளவு அந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால அது அந்த காற்று அந்த ஹீட்டை வந்து என்ன பண்ணிக்குமா அது மாதிரி வச்சுக்கும். அதனால தான் அந்த வீனஸோட டெம்பரேச்சர் வந்து 462 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கும். அதனால தான் அந்த ஹாட்டஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. வீனஸ் அப்படிங்கிறது ஹாட்டஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டத்தில். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. CO2 is used to prepare soft drinks or aerated drinks. குளிர்பதனங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கூல் ட்ரிங்க்ஸ். அது அந்த காற்றடைக்கப்பட்ட ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு CO2 அந்த கார்பன் டை ஆக்சைடு பயன்படுது. இட் இஸ் யூஸ்டு இன் த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், அந்த தீயணைப்பான்கள் எல்லாமே வந்து கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தப்படுது. இட் இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் சோடியம் கார்பனேட் பை சால்வே ப்ராசஸ். சால்வே ப்ராசஸில் சோடியம் கார்பனேட்டு மேனுஃபேக்சர் பண்ணுற இடங்கள்லையும் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட்டு சாலிட் கார்பன் டை ஆக்சைடு கால்ட் அஸ் ட்ரை ஐஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, சாலிடாகவும் மாறும் லிக்விடாகவும் மாறும். சாலிடாக இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு ட்ரை ஐஸ் அப்படின்னு சொன்னோம். அதான் சப்ளிமேஷனில் கூட இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ட்ரை ஐஸ் இஸ் யூஸ்ட் அஸ் அ ரெஃப்ரிஜரண்ட், குளிரூட்டியாகவும் பயன்படுது. த கேஸ் இஸ் ஸோ கோல்ட் தட் மாய்ச்சர் இன் த ஏர் கண்டென்சஸ் ஆன் இட், கிரியேட்டிங் எ டென்ஸ் ஃபோக் விச் இஸ் யூஸ்டு இன் ஸ்டேஜ் ஷோஸ் அண்டு மூவிஸ் எஃபெக்ட். அதாவது சாலிட் கார்பன் டை ஆக்சைடு ட்ரையாக இருக்கிறது வந்து ரெஃப்ரிஜரண்ட்டில் பயன்படுத்துகிறாங்க. இந்த கேஸு வந்து ரொம்ப குளிராக இருக்கும். அது காற்றில் இருக்கக்கூடிய அந்த மாய்ச்சரோட கம்பைன் ஆகிறப்ப அது வந்து ஒரு டென்ஸ் ஃபோக்கை வந்து ஏற்படுத்தும். அதாவது என்ன சொல்கிறது, டென்ஸ் ஃபோக் அப்படிங்கிறது அடர்ந்த ஒரு புகை மூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒரு இதை ஏற்படுத்தும். இந்த புகை மூட்டத்தை வந்து இந்த மேடை நிகழ்ச்சிகள் இருக்குல்ல அதுங்களுக்கும் இந்த மூவிஸுக்கு எஃபெக்ட் கொடுப்பாங்க பாருங்கள், அதுக்கெல்லாமே வந்து இந்த டென்ஸ் ஃபோக் வந்து பயன்படுது. இட் இஸ் யூஸ்டு அலாங் வித் அமோனியா இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் லைக் யூரியா. அமோனியா தயாரிக்கிறதுல நைட்ரஜனை போல் கார்பன் டை ஆக்சைடும் வந்து பயன்படுது. யூரியா அப்படிங்கிற ஃபெர்டிலைசராக அந்த அமோனியாவை வந்து பயன்படுத்துவாங்க, கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. CO2 கேன் பி யூஸ்டு இன் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ், ஃப்ரூட்ஸ் எக்ஸெட்ரா. இது மட்டும் இல்லாமல் ஃபுட் கிரைன்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸை வந்து ப்ரிசர்வேஷன், தட் மீன்ஸ் பதப்படுத்துகிற இடங்கள்லையும் வந்து CO2 இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பயன்படுத்தப்படுது. டூ யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏரட்டட் வாட்டர் இஸ் நத்திங் பட் கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ்டு இன் வாட்டர் அண்டர் ப்ரெஷர். திஸ் இஸ் கால்டு சோடா வாட்டர் அப்படின்னு. சோடா வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது என்ன அப்படின்னா ஏரட்டட் வாட்டர் இஸ் நத்திங், கார்பன் டை ஆக்சைடை வந்து ஹை ப்ரெஷரில் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறது. ஹை ப்ரெஷரில் கார்பன் டை ஆக்சைடை வாட்டரில் டிசால்வ் பண்ணுற அந்த ப்ராசஸ்.
சரிங்களா. அது மாதிரி பண்ணப்பட்டது தான் வந்து இந்த சோடா வாட்டர் அப்படிங்கிறது. நம்ம சோடா வாட்டர் அப்படிம்போம். ஆனால் ஆக்சுவலாக அதோட நேம் வந்து ஏரேட்டட் வாட்டர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்டு குளோபல் வார்மிங். The solar radiation is absorbed by the surface of land and ozone. In turn, they release infrared radiation or heat into the atmosphere. அதாவது சோலார் சன்லேருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் வந்து எர்த்லினுடைய அந்த லேண்ட் சர்ஃபேஸ்னாலையும் அந்த ஓசோன் கடல் பரப்பின் மூலமாகவும் அது என்ன பண்ணப்படுது, அப்சார்ப் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் இன்டர்ன் த ரிலீஸ் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் ஆர் ஹீட்டு, அகச்சிவப்பு கதிர்களாகவும் ஹீட்டாகவும் அது அட்மாஸ்பியரில் ரிலீஸ் பண்ணுது. Certain gaseous molecules present in the atmosphere absorb the infrared rays and radiated the heat in all direction. சில கேஸஸ் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய சில கேஸஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இன்ஃப்ராரெட் ரேஸை வந்து அப்சார்ப் பண்ணி, அதாவது லேண்டாலையும் ஓசோனாலையும் வெளியிடக்கூடிய அந்த இன்ஃப்ராரெட் ரேஸை வந்து சம் கேசியஸ் மாலிகுல்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணி எர்த்தினுடைய எல்லா டைரக்ஷன்லையும் அதை ஸ்ப்ரெட் பண்ணுது. ஓகேங்களா. ஹென்ஸ் தீஸ் கேஸஸ் மெயின்டைன் த டெம்பரேச்சர் ஆஃப் எர்த் சர்ஃபேஸு. ஸோ எர்த் சர்ஃபேஸில் அந்த டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணப்படுது இந்த கேஸஸ்னால. த கேஸஸ் விச் அப்சார்ப் தீஸ் ரேடியேஷன்ஸ் ஆர் கால்டு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஸோ அந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த கேஸஸுக்கு பேர் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். அந்த ப்ராசஸுக்கு பேர் அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, மீத்தேன், சிஎஃப்சி அப்படிங்கிறது குளோரோஃப்ளூரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஃப்ரிஜிரேட்டரில் எல்லாமே வந்து அதில் வரும் அந்த கேஸஸ் பயன்படுத்துவாங்க. ரெஃப்ரிஜிரேட்டரில் எல்லாம் நம்ம வீட்டிலலாம் வச்சுருக்கோம்ல, அதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிஎஃப்சி அப்படிங்கிற கேஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கும் எக்ஸெட்ரா. இதுதான் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படிங்கிறது. The increase in the level of these gases result in the gradual increase of temperature of the earth's surface. அதாவது இது நார்மலாக சாதாரண லெவலில் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை. இதுவே இன்க்ரீஸ் ஆகிறப்ப இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப இந்த எர்த்து சர்ஃபேஸினுடைய இந்த டெம்பரேச்சரும் என்னவாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. This greenhouse effect is caused due to increase in the air pollutant and it result in the average increase of temperature of the atmosphere. This is called global warming. எப்படி அந்த கேஸஸ் அதிகமாகுது அப்படின்னா சில ஏர் பொல்யூஷன்னால இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஏற்படக்கூடியது தான் வந்து குளோபல் வார்மிங் அப்படின்றது. ஸோ எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங்னால என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பாதிப்புகள் இருக்குது அப்படின்றத பாருங்கள். மெல்டிங் ஆஃப் ஐஸ் கேப் அண்டு கிளேசியர்ஸ், அந்த பனிமலைகள், பனிப்பாறைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டெம்பரேச்சர் அதிகமானுச்சுன்னா இதெல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லோட்ஸ், சாயில் எரோஷன் அண்டு அன்சீசனல் ரெயின்ஸு, அதாவது வெள்ளப்பெருக்கு அதிகமாகும். அண்ட் சாயில் எரோஷன் மண் அரிமானத்தை ஏற்படுத்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனே இல்லாமல் சீசனல் ரெய்னிங் அப்படிங்கிறதுனால சீசனல் ரெய்னியை வச்சு தான் கல்டிவேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அன்சீசனல் ரெய்னியாக இருக்கும், மழையே தேவையில்லை அப்படின்ற கண்டிஷனில் கூட மழை பெய்யும். அடுத்து லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி டியூ டு த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் கோரல் ரீப்ஸ் அண்ட் அதர் கீ ஸ்பீசியஸ். பயோடைவர்சிட்டியில் லாஸ் ஏற்படும். ஏன் அப்படின்னா அந்த கோரல் ரீப்ஸு பவளப்பாறைகள் இருக்கு இல்லையா, அது சம் ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து அழிந்து போகிறதுனால பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகும். ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் வாட்டர் பார்ன் அண்டு இன்செக்ட் பார்ன் டிசீசஸ், அந்த வாட்டர்னால் உருவாகக்கூடிய டிசீஸு, பூச்சிகளால் உருவாகக்கூடிய டிசீஸும் வந்து பரவ ஆரம்பிக்கும். இது குளோபல் வார்மிங்னால. ஸோ அந்த குளோபல் வார்மிங்னால இவ்வளோ எஃபெக்ட்ஸை ஏற்படுத்துது. அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு சம் மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாருங்கள். ஒன்று, ரெடியூசிங் இந்த யூஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ். ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படிங்கிறது புதைப்படிவ எரிபொருட்கள், நேச்சுரல் ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகி உருவாகிறது தான் வந்து இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸான பெட்ரோல், டீசல் இதெல்லாமே. ஸோ அதோட யூசஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த குளோபல் வார்மிங்கை வந்து நம்ம குறைச்சிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணலாம்.
அடுத்து கண்ட்ரோலிங் டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது கட்டிங் டவுன் ஆஃப் ட்ரீஸை கட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும். தென் ரெஸ்ட்ரிக்டிங் த யூஸ் ஆஃப் சிஎஃப்சிஸ், அந்த சிஎஃப்சிஸ் யூஸ் பண்ணுறதையும் குறைச்சிக்கணும். பிளான்டிங் மோர் ட்ரீஸ், அதிக தாவரங்களை பிளான்டேஷன் பண்ணணும். தென் ரெடியூசிங், ரீயூசிங் அண்ட் ரீசைக்ளிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3R ப்ராசஸ் சொல்லுவோம் இல்லையா, ரெடியூசிங், ரீயூசிங், ரீசைக்ளிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3R ப்ராசஸை நம்ம பயன்படுத்தணும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில். தென் யூஸிங் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் வந்து நம்ம பயன்படுத்துறதன் மூலமாகவும் இந்த குளோபல் வார்மிங்கை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஆசிட் ரெயின். ரெயின் வாட்டர் இஸ் ஆக்சுவலி the purest form of water. However, pollutants such as oxides of nitrogen and sulfur in the air released by factories burning fossil fuels, eruption of volcanoes, etc., dissolve in rainwater and form nitric acid and sulfuric acid, which add up to the acidity of rainwater. Hence, it result in acid rain. அதாவது ரெயின் வாட்டர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக எப்படி இருக்கும், பியூர் ஃபார்மில் தான் இருக்கும். இதில் பொல்யூட்டன்ஸ் சேர்றதுனால, அது என்ன பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடிய நைட்ரஜனுடைய ஆக்சைட்ஸு, சல்ஃபரோட ஆக்சைட்ஸ், அதுதான் இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. SO2, SO3 அப்படிங்கிறது சல்ஃபரோட ஆக்சைட்ஸு, N2O, NO2 அப்படிங்கிறது நைட்ரஜனோட ஆக்சைட்ஸ். இது எல்லாமே வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து ரிலீஸ் ஆகும். தென் பேர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ், இந்த புதைப்படிவ எரிபொருட்கள் இருக்கு இல்லையா, பெட்ரோல், டீசல், இதெல்லாம் எரிக்கிறப்பையும் இந்த கேஸஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அடுத்து வால்கானிக் எரப்ஷன் அப்பையும் இந்த கேஸஸ் ரிலீஸ் ஆகும். இதெல்லாமே வந்து ரெயின் வாட்டரில் டிசால்வ் ஆகுறப்ப, அது கரையிறப்ப, சேர்றப்ப, மேலே போய் அந்த ரெயின் வாட்டரில் சேர்றப்ப அந்த வாட்டருடைய அந்த தன்மை மாறி அது என்னவாகுது, அந்த நைட்ரஜனுடைய ஆக்சைட்ஸ் வந்து ஆசிட்டாக மாறும். அதே மாதிரி சல்ஃபரோட ஆக்சைட்ஸ் வந்து ஆசிட்டாக மாறும். அந்த நைட்ரஜனோட ஆக்சைட்ஸ் வந்து நைட்ரிக் ஆசிட்டாகவும், சல்ஃபரோட ஆக்சைடு வந்து சல்ஃபியூரிக் ஆசிட்டாகவும் மாறுது. ஸோ இது வாட்டரில் ஆட் ஆகிறப்ப அந்த ரெயின் வாட்டர் வந்து அசிட்டிக் தன்மையுடையதாக இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டூயினோவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆசிட் ரெயின் ஹஸ் பிஹெச் லெவல் லெஸ் தென் 5.6. ஆசிட் ரெயினோட பிஹெச் லெவல் வந்து 5.6 விட லெஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் வேற பிஹெச் ஆஃப் பியூர் ரெயின் வாட்டர் இஸ் அரௌண்ட் 5.6 டியூ டு த டிசொல்யூஷன் ஆஃப் அட்மாஸ்பியரிக் CO2 இன் இட். சாதாரணமாக பியூர் ரெயின் வாட்டரோட பிஹெச் வந்து 5.6 தான். இதை விட ஏன் ஆசிட் ரெயினில் கம்மியாக இருக்குது அப்படின்னா, அதில் வந்து CO2 அட்மாஸ்பியரிக் அந்த CO2 வந்து டிசால்வ் ஆகிருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு ஆசிட் ரெயினால் என்னென்ன எஃபெக்ட்ஸ் ஏற்படுது, அதனுடைய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆஃப் ஆசிட் ரெயின். இட் இரிட்டேட்ஸ் ஐஸ் அண்ட் ஸ்கின் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். கண்ணுக்கும் அடுத்து ஸ்கின்னுக்கும் என்ன பண்ணும், இரிட்டேஷனை ஏற்படுத்தும். அந்த வாட்டர் பட்டாலோ, அந்த ஆசிட் ரெயினை நம்ம கண்ணில் பட்டாலோ அல்லது ஸ்கின்னில் பட்டாலோ எரிச்சலை ஏற்படுத்தும். இட் இன்கிபிட்ஸ் ஜெர்மினேஷன் அண்ட் க்ரோத் ஆஃப் சீட்லிங்ஸ். விதை முளைக்கிறதுக்கும் தாவரங்கள் வளர்றதுக்கும் அது தடை பண்ணும். இட் சேஞ்சஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயில், டெஸ்ட்ராய் பிளான்ட்ஸ் அண்ட் அக்வாட்டிக் லைஃப். அது மட்டும் இல்லாமல் மண்ணினுடைய அந்த ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா வளம். நல்ல மண் வந்து வளமான மண்ணாக இருந்தால் தானே தாவரங்கள் நன்கு வளரும். ஸோ அந்த மண்ணினுடைய வளத்தையும் வந்து அது சேஞ்ச் பண்ணிடும். தென் சம் பிளான்ட்ஸை வந்து அழிச்சிரும். அந்தளவுக்கு எஃபெக்டிவாக கூட இருக்கும். தென் வாட்டரில் இருக்கக்கூடிய சில உயிரினங்களையும் அது என்ன பண்ணிடும் அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணிடும். இட் காசஸ் கரோஷன் ஆஃப் மெனி பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ், எக்ஸெட்ரா. அது மட்டும் இல்லாமல் அரிப்புத்தன்மை ஏற்படுத்தும். பில்டிங்ஸு, பாலங்கள் இதெல்லாமே என்ன பண்ணிடும், அரிச்சிரும். அதில் இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட்டு, மேலில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அரிச்சிரும். அதை தாஜ்மஹால் கூட சொல்லுவாங்க. இது மாதிரியான கேஸஸ்னால தான் அது கலையிலேருந்து போயிருக்கு, அந்த கரோஷன் ஆகி இருக்குது அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம். தென் இந்த ஆசிட் ரெயினை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, அதுக்கான மெஷர்ஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் பார்த்தோம்.
ஒன்று மினிமைசிங் த யூசேஜ் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல் சச் அஸ் பெட்ரோல் டீசல் போன்ற ஃபாசில் ஃபியூயல் யூசேஜை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிக்கணும். அடுத்து யூஸிங் சிஎன்ஜி அப்படிங்கிறது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸை வந்து நம்ம பயன்படுத்தணும். யூஸிங் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை பயன்படுத்தணும். அதாவது மாற்று எரிபொருளை நம்ம பயன்படுத்தணும். ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டை வந்து நம்ம ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது கோயம்புத்தூர், திருப்பூர் அங்கெல்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணாததுனால அது எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டாங்க, ஓப்பன் பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணாததுனால தான் ஒன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, அது எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அந்த ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது மாதிரி பண்ணினாங்க அப்படின்னாலும் வந்து இந்த ஆசிட் ரெயினை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஓகேம்மா, இதோட இந்த லெசன் நமக்கு முடியுது. தேங்க்யூம்மா.